ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரீசென்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் பேப்பர் வேல்யூவேஷனோட எனக்கு வந்து ரிசல்ட் டேட்டுக்காண்டி தான் வந்து நான் ஆர்வமாக இருக்கேன். முக்கியமாக இந்த வாட்டி ரிசல்ட் டேட் வந்து மாறுமா மாறாதான் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸோ கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, முக்கியமாக ரிசல்ட் அன்னைக்கு நான் வந்து பாஸ் ஆயிடுவேனா இல்லை எந்த மாதிரி மார்க் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூடியும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் மிக பயனுள்ளதாக வந்து இருக்கும். அதனால் வீடியோ பார்க்குறீங்க பண்ணிட்டீங்கன்னு நான் வந்து சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நாம் வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். ஸோ ரீசெண்ட்லி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்புறம் ரிசல்ட் டேட்டில் ஏதாவது மாற்றங்கள் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. இருந்தாலும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரிசல்ட் டேட்டில் வந்து மாறுமா மாறாதா ஏதாவது சொல்லுங்கள் ப்ரோ அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறீங்க. இப்போ வந்து மார்னிங் நம்மளுக்கு சன் நியூஸ்லேருந்து அஃபீஷியலி ஒரு போஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். அதாவது தமிழ்நாட்டில் 12th அண்ட் 10th வந்து எப்பயும் போல் வந்து ரிசல்ட் வந்து வரும் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்போ வரும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா 12th மே 6 வந்து வந்துடும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 10th வந்து மே 10 இது வந்து ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே சொன்ன டேட்டு தான் வந்து அதே டேட்டில் தான் வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. 12th 6 அண்ட் 10th வந்து 10 வந்து வரப்போகுது மே. இதில் வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அப்புறம் டைமிங் பொறுத்த வரைக்கும் மாறுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. கன்ஃபார்மாக வந்து மாறும். ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் சொன்னபடி மார்னிங் 10 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் 10 மணிக்கு நீங்கள் வந்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து அது வந்து சர்வர் டவுனில் தான் வந்து இருக்கும். அதனால நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 10:30 அப்படி இல்லைனா வந்து 10:45 அந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக உங்களால் வந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். நீங்கள் 10 மணிக்கே வெப்சைட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வெப்சைட்டுக்குள்ளே போகாது, சும்மா அப்படியே இந்த லோடிங் ஸ்க்ரீன்லேயே வந்து ஷோ ஆகும். அதனால் ஒரு 10 அடிலாம் 10 அப்படி இல்லைனா வந்து 10-15க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்மாக வந்து உங்களோட இருந்து ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ 10th வந்து மார்னிங் வந்து 10 மணிக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த போஸ்ட்டில் உங்களெல்லாம் வந்து 11th எதுவுமே பார்க்க முடியாது. 11th அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஆனால் 11th ஆல்ரெடி சொன்ன டேட்டில் தான் வந்து வரப்போகுது. 11th எப்போ வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது அப்படின்னா மே 14 நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. சேம் மார்னிங் நம்மளுக்கு வந்து ஒரு 10 மணிக்கே வந்து ரிலீஸ் வந்து பண்ணிடுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். ரெண்டாவதாக வந்து அப்புறம் இந்த வாட்டி எப்படி வந்து மார்க் வந்து போடுவாங்க, முக்கியமாக எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவாங்களா, நான் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் வந்து பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. கன்ஃபார்மாக இந்த வாட்டி எல்லா பேரும் வந்து பாஸ் ஆயிடுவீங்க, பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு 35 மார்க்கு தான் வந்து பாஸ் மார்க்கு. நீங்கள் வந்து மினிமமாக ஒரு 30 மார்க் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக எப்படியாவது ஒரு 2-3 மார்க் வந்து போட்டு பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதாவது 35 மார்க்குக்கு நீங்கள் வந்து ஒரு 5 மார்க்கு 3 மார்க் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் 11th 12th பொறுத்த வரைக்கும் அதே கான்செப்ட் தான். 25 மார்க்குக்கு நீங்கள் வந்து மினிமமாக ஒரு 20 மார்க்கு 22 மார்க்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மற்றபடி நீங்கள் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை எதுவுமே அட்டென்ட் பண்ணலாம் மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். மோஸ்ட்லி எல்லா பேரும் வந்து எல்லா கொஷின்ஸையும் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். எல்லா கொஷின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு மார்க் போட்டு வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. மற்றபடி வந்து எல்லா பேரும் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்காண்டி நானுமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லா பேத்துக்கும் முக்கியமாக என்னோட சப்ஸ்கிரைபருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வருஷத்தில் நான் வந்து நல்ல மார்க் வந்து வரும்னு சொல்லிட்டு உங்களுக்காண்டி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அதனால பயப்படாதீங்க. நான் வந்து எந்த மாதிரி மார்க் எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் பயந்தால் மட்டும்தான் ரிசல்ட்டில் வந்து ஏதாவது மாற்றங்கள் வரும். நீங்கள் பயப்படாமல் ஜஸ்ட்டு ரிசல்ட்டாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க. கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நல்ல மார்க் தான் வந்து வரும். பயம் இருக்கும், நானுமே ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் அதை நினச்சிட்டே நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து வேறு ஒர்க் வந்து பண்ண முடியாது. வேறு காலேஜ் பாருங்கள், 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அடுத்து வந்து நம்ம என்ன குரூப் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோக்கஸில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம வேலைகள் ஓடாமல் போயிடும். அதனால் 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்து என்ன குரூப் வந்து எடுக்கலாம் அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், முக்கியமாக ஆர்ட்ஸ் எடுக்கலாமா அப்படி இல்லைனா வந்து இன்ஜினியரிங் எடுத்து படிக்கலாமான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால எந்த ஒரு மாற்றங்களும் வந்து பண்ண முடியாது. இப்போவே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு. கன்ஃபார்மாக உங்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தனியாக வந்து ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். என்ன குரூப் வந்து எடுத்தால் வந்து நல்ல ஒரு பெட்டர் ஃப்யூச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காண்டி நான்
நான் வந்து செப்பரேட் வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை வந்து பண்ணிடுவேன். அதனால் மறக்காமல் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.